Halsey Premium Plan page number 128. Halsey Premium Plan அப்படின்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா bonus is paid equal to wages of 50% of the time saving. டைம் சேவிங்கில் 50% ஆஃப் போனஸ் வந்து பே பண்ணுறது தான் இதனுடைய ஃபார்முலா. ஏர்னிங்கோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ரேட் ப்ளஸ் 50% இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹார்ஸ் ரேட். ஹால்சே ஒயர் பிளான் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இதில் 50% போனஸ் ஆஃப் ஃபார் த டைம் சேவிங். இதில் வந்து 33% மட்டும் சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து 50% வந்து சேஞ்ச் ஆகுது, 33.33%. ஓகே, இதுக்கு ஃபார்முலா எப்படின்னா ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ரேட் ப்ளஸ் 33.33% இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ஹார் மைனஸ் ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ரேட். இதுதான் இதனுடைய ஃபார்முலா. அடுத்து ரோவன் பிளான் அப்படின்றது வந்து டைம் சேவிங் தான். ஓகே, ஆக்சுவல் ஒர்க் ஹார் இன்ட்டு ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ஹார் மைனஸ் ஆக்சுவல் ஹார் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் ஹார் இன்ட்டு ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ரேட். இதுதான் இதனுடைய ஃபார்முலா. அப்புறம் வந்து பர்த் வேரியேஷன் ஷேரிங் பிளான் அப்படின்னா அதனுடைய ஏர்னிங் ஃபார்முலா ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ஹார் இன்ட்டு ஆக்சுவல் ஹார். ஓகே, இப்போ நம்ம ஏன் டிஏடி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எடுக்கலை அப்படின்னா இந்த டிஏடி அப்படின்றதுக்குள்ள ஷார்ட் நோட்ஸ், அதாவது இன்னும் நுணுக்கமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்சுவல் ஹார் ஸ்டாண்டர்ட் ஹார் அதை வச்சு போடும்போது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். பேஜ் நம்பர் 132, illustration 23. Time allowed for a job is 48 hours. A worker taken 40%. ஓகே, 48 hour வந்து நம்ம டைம் அலோவ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஸ்டாண்டர்ட் ஒர்க் டேக்கன். நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 40 மணி நேரம் பண்ணியிருக்கோம். ஓகேவா. டைம் ரேட் அது வந்து 15 ரூபாய். நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ஏர்னிங் ஆஃப் த ஒர்க்கர் அண்டர் த ஃபாலோயிங் போனஸ் ஸ்கீம் என்னென்னா கொடுத்துருக்கான். ஹால்சே பிளான், ஹால்சே ஒயர் பிளான், ரோவன் பிளான், பெர்த் வேரியேஷன் ஷேரிங் பிளான். ஓகே, இப்போ வந்து டைம் அலவுட் ஸ்டாண்டர்ட் ஹார் வந்து 48, ஆக்சுவல் ஹார் வந்து 40. ஓகே, டைம் அலவுடு ஸ்டாண்டர்ட் ஹார் ரெண்டு ஒன்று தான். டைம் டேக்கன் ஆக்சுவல் ஹார் ரெண்டு ஒன்று தான். டைம் சேவிங் அப்படின்றது ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல் போட்டோம்னா ஸ்டாண்டர்ட் ஹார் நம்மளுக்கு, அதாவது டைம் சேவிங் கிடச்சிரும். ரேட்டு வந்து 15. 4 டீட்டெயில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து இப்போ ஹால்சே பிளானோட ஃபார்முலா போட்டுட்டு இதை அப்ளை பண்ணுறோம். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, இதே ஹால்சே ஒயர் பிளான் அதுலேயும் நம்ம அங்கே 33.33% மட்டும் நம்ம போடுறோம் எக்ஸ்ட்ரா. மற்றபடி ஹால்சே பிளானில் உள்ள அதே ஃபார்முலா தான். அப்புறம் ரோவன் பிளானில் அதே மாதிரி ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ரேட்டு ப்ளஸ் இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். அடுத்து பெர்த் வேரியேஷன்ஸ் ஷேரிங் பிளான், இதுலேயும் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது, எல்லா டீட்டெயிலும் இருக்குது, போட்டுடலாம். அடுத்து இல்லுஸ்ட்ரேஷன் 24. இதில் நம்ம கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் லேபர் டர்ன் ஓவர். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிஷ்னல் மெத்தட். ஓகேவா. அடிஷ்னல் மெத்தட் அப்படின்னா அடிஷ்னலாக ஏதாவது ஒரு எம்ப்ளாயரை வந்து ஆட் பண்ணுறது இந்த அடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய ஃபார்முலா நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க் டூரிங் த பீரியட் இன்ட்டு 100. ஓகே, செப்பரேட் மெத்தட் அப்படின்றது வந்து ஒரு எம்ப்ளாயரை வந்து ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு எம்ப்ளாயரை லெஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அதாவது செப்பரேட் பிளான், ஒருத்தரை வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை ஆட் பண்ணுறது. அடிஷ்னல் மெத்தட் அப்படின்றது ஒருத்தரை புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வேலைக்கு. இங்கே வந்து செப்பரேட் பிளான் அப்படின்றது வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை லெஃப்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை ஆட் பண்ணுறோம், இன்னொரு ஆளை உள்ளே கொண்டு வரோம். ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் இதுவும் அதே மாதிரி தான். அடிஷ்னலும் கிடையாது, செப்பரேஷனும் கிடையாது, ரெண்டும் இல்லாமல் புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட்டு, அதாவது புதுசாக ஒரு ஆளை ஒரு கம்பெனியில் ஒருத்தருக்கு பதிலாக நியமிக்கிறது. ஓகேவா. அப்புறம் ஃப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா வந்து 2 இருக்குது. எப்படி 2னா நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துற வேண்டாம்.
number of addition plus number of separate divided by average number of work during the period into 100 வரும். labor turnover ஃபைன் பண்ணிடலாம். அடுத்து இங்கே அடிஷன்னு வருது, இங்கே வந்து ரீப்ளேஸ்டுன்னு வருது. இந்த ரெண்டு தான் இதனுடைய டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து என்னெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஷார்ட்டாக நம்ம எழுதிடுறோம். லேபர் பிகினிங் எவ்வளோ இருக்காங்கன்னா 1900 இருக்காங்க. லேபர் வந்து கடைசி எவ்வளோ இருக்காங்கன்னா 2100. லேபர் வந்து அவங்களா வேலையை விட்டு போகிறது 25. லேபர் வந்து நம்ம வந்து வெளியில் அனுப்புறது 40. நவ் என்கேஜ்டு லேபர் நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய எம்ப்ளாயர் தானாக வேலையை விட்டு போனது 25, நம்ம வேலை விட்டு அனுப்புனது 40. அப்புறம் நவ் என்கேஜ்டு லேபர் இதெல்லாம் போக இப்போ நம்மகிட்ட எத்தனை பேர் இருக்காங்கன்னா 280 பேர் இருக்காங்க. நம்ம வந்து லேபரை வந்து வெளியில் லெஃப்ட் ஆனாங்க பார்த்தீங்களா, 25 பேர் அவங்களா போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான வேலையாட்களை வந்து நியமித்தது 30 பேரை நம்ம நியமிச்சிருக்கோம். ஓகே, 25 பேர் அவங்களா போயிட்டாங்க, நம்ம 30 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் டீட்டெயில். இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடிஷ்னல் மெத்தட் கேட்டிருக்காங்களா, ஃபார்முலா போட்டுட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது நம்பர் ஆஃப் அடிஷன், எத்தனை பேர் அடிஷ்னலாக இருக்கிறாங்க 280. இப்போ அடிஷ்னலாக நம்ம சேர்த்துருக்கிறது 280. ஓகே, டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர் டூரிங் த பீரியட். இதுக்கு என்ன பண்ணணும், ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2. ஓப்பனிங் க்ளோசிங் டிவைடட் பை 2 இது இருக்குது. ஓப்பனிங் க்ளோசிங் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 போடுறோம். செப்பரேட் மெத்தட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட் டிவைடட் பை ஆவரேஜ். இப்போ நம்ம செப்பரேட் பண்ணது எத்தனை பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்கோம், திரும்ப அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கான்செப்ட். 25, 40 ரெண்டையுமே எடுத்துக்கணும். 30 பேரை நம்ம வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம், இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. எத்தனை பேரை செப்பரேட் பண்ணியிருக்கோம், வேலையை விட்டு அனுப்பிச்சது எத்தனை பேர் 25, 40 போட்டு டிவைடட் பை 2000 போட்டாச்சு. அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர் டூரிங் த பீரியட் இன்ட்டு 100. ஓகேவா, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது 30 பேரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ 30 டிவைடட் பை 2000 இன்ட்டு 100 போட்டோம்னா 1.5%. ஃப்ளெக்ஸ் மெத்தட், இப்போ வந்து நம்பர் ஆஃப் அடிஷன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் செப்பரேட் ரெண்டையும் ஆட் பண்ணிடுறோம். நம்ம ஃபார்முலாவில் எப்படி சொன்னோம், நம்பர் ஆஃப் அடிஷன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் செப்பரேஷன் அந்த ஃபார்முலா போடுறோம். டிவைடட் பை 2000 போட்டு 100 போட்டாச்சு. போட்டோம்னா 8.63% நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இது முடிஞ்சது.